வணக்கம். பொங்கல் ஸ்பெஷலில் பொங்கல் அன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மசாலா வடை செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு 1.25 கப் போல் எடுத்து நல்லா 2 மணி நேரம் போல் கழுவி சுத்தமாக ஊற வச்சு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப, ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தலா தேவைக்கேற்ப எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 7லேருந்து 8 போல் பூண்டு எடுத்து தோலோடு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சு போல் இஞ்சி தோல் சீவி கழுவி சுத்தம் பண்ணி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலான மசாலா வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி மிக்சர் ஜாரில் தான் வடை மாவை கிரைண்ட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி 2 மணி நேரம் போல் ஊற வச்ச கடலைப்பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வடைக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம பருப்புலேயே ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வடை மாவை கொஞ்சம் பருப்பு ஆற்றி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மசால் வடைக்கு கலக்கலாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பாக. ஸோ பாருங்கள், கொஞ்சம் பருப்பாகவே நான் வடை மாவை ஆற்றி எடுத்துட்டேன். இதை நம்ம ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வடை மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய், புதினா இலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வடை மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு வடையை இட்டு எடுத்துடலாம் நம்ம. ஸோ பாருங்கள், நான் கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கடலை எண்ணெய் நம்மளுக்கு சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு வடையாக நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், கையில் இது போல் ஒரு க்ளவ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. சின்னதாக இது போல் உருட்டிட்டு லைட்டாக இது போல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப மெலிசாக வேணும்னா நீங்கள் மெலிசாக இது போல் வடையை தட்டிக்கலாம். கொஞ்சம் கனமாக வேணும்னா நீங்கள் கனமாக இட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸே போதும்னா மீடியம் சைஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் விற்றுருக்கேன். ஸோ தட்டிட்டு நம்ம டேரெக்டாக வடையை எண்ணெயில் விட போகிறோம். மிதமான தீயில் இருக்கணும். அதே நேரத்தில் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். இதே போல் நம்ம எல்லா வடைகளும் நம்ம விற்றுடலாம். ஸோ ஒரு பேட்சுக்கு நான் ஒரு 5லேருந்து 6 வடை போல் இட்டுருக்கேன். வடையை விட்டு உடனே நீங்கள் இது பண்ணிங்கன்னா வடை உடஞ்சிடும். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் போல் டைம் கொடுங்க, இல்லை 1 மினிட் போல் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக ஸ்டிர் பண்ணி விடலாம். வடை எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேம் வச்சிடலாம். வடை கலர் நம்ம வடைகளை எடுத்துடணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஸோ பாருங்கள், வடை நம்மளுக்கு கலர் வந்துடுச்சு. இந்த கலருக்கு நம்ம வடையை எடுத்துடணும். இதுக்கு மேலே விட்டால் வடை நம்மளுக்கு கருகி போயிடும். ஸோ இதே போல் நம்ம எல்லா வடையும் இந்த கலருக்கு நம்ம எடுத்துடணும். ஸோ ஃபஸ்ட் பேட்ச் வடை போல் இப்போ நம்ம செகண்ட் பேட்சை நம்ம வடையை வச்சிடலாம். வடை விடும்போது மிதமான தீயில் இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ பாருங்கள், செகண்ட் பேட்ச் வடையை நம்ம எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். வடை நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து நம்ம ஸ்டிர் பண்ணி விட்டு நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வடையை எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், வடை நம்மளுக்கு நல்லா ப்ரௌனிஷ் கலருக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுமே நம்ம வடையை எடுத்துடணும். இதுக்கு மேலே விட்டால் வடை நம்மளுக்கு கருகி போயிடும். பாருங்கள், இந்த பொங்கலுக்கு நம்ம செய்யக்கூடிய கலக்கலான மசால் வடை உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கட்டாயமாக இந்த ரெசிப்பியை வேறு பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. இதே போல் வேறு ஏதாச்சும் ரெசிபி சொன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.